கோவையில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் நாய்கள் அணிவகுப்பு. கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் சார்பாக நவ இந்தியா பகுதியில் உள்ள கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இந்த நாய்கள் கண்காட்சியில் தமிழ்நாட்டு இன நாய்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை இனங்களும் மற்றும் பிற வெளிநாட்டு வகை நாய்களான ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட் டேன், பாக்சர், புல்டாக், டால்மேஷன், கிரெடவுன், சைபீரியன் ஹஸ்கி உள்ளிட்ட பல்வேறு வகைகள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. இந்த நாய்கள் கண்காட்சியில் வயது, உடல் அமைப்பு, உயரம், எடை, நாய்களின் ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த நாய்க்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதுகுறித்து கண்காட்சியை நடத்தும் ஒருங்கிணைப்பாளர் தனுராய் கூறுகையில், அழிந்து வரும் பல்வேறு வகையான நாய் இனங்களை மீட்கும் முயற்சியாகவும் நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற கண்காட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தனர். கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப்போட செக்ரட்டரிங்க, என் நேம் சரவணகுமார். இவருங்க கோயம்புத்தூர் கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப்போட வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டி மகேஷ். நாங்கள் இங்கே கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப்போட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வரைக்கும் நடக்குதுங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து 300 வகை, மொத்தம் 300 நாய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த 300 டாக் ப்ரீடர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் மொத்தம் 40 வேரியேஷன் ஆஃப் ப்ரீட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது. 40 வேரியேஷன் ஆஃப் ப்ரீட்ஸில் இந்தியன் ப்ரீட்ஸும் இதில் இருக்குங்க. இந்தியன் ப்ரீட்ஸ் சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி, கேரவன் ஹவுண்ட், முத்தால் ஹவுண்ட், இந்த டாக்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்காக ஜட்ஜ் பண்ணுறதுக்காக 2 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து மிஸ்டர் சி.வி. சுதர்சன் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இன்னொருத்தங்க மிஸ் யசோத்ரா, அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. 2 பேருமே இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸ், வேர்ல்டு வைட் இவங்க 2 ஜட்ஜ் பண்ணுறாங்க. இந்த 40 வெரைட்டி ப்ரீட்ஸ்லையும் இருந்து பெஸ்ட்டு 8 மட்டும் செலக்ட் பண்ணி ஈவினிங் அதுக்கு வந்து ட்ராஃபிஸ் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த 8மே வந்து பார்த்தா ப்ரீட் ஸ்டாண்டர்ட், ப்ரீடோட குவாலிட்டி இதை வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்களே தவிர வேறு கேம் அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் கிடையாது. இது ஒன்லி ஃபார் அ ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கான ஷோ. டாக்ஸுக்கு உண்டான ஸ்டெரிலைசேஷன் கேம்ப்லேருந்து, வேக்சினேஷன் கேம்ப்லேருந்து எவ்ரி மந்த் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். மந்த்லி ஒரு 30 to 50 டாக்ஸ்க்கு எங்களோட சப்போர்ட் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன் ஃப்யூச்சரில் மேக்ஸிமம் கார்பரேஷன் பர்மிஷன் மூலிமா நாங்கள் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து மழை காலங்களில் ஒதுங்கிறதுக்கு அது ஒரு மறைவிடமோ எதுவுமே கிடையாது. அதனால் சம்திங் நிறைய கண்ட்ரீஸ்லலாம் வந்து சின்ன சின்ன கார்னரில் சும்மா ஷெல்டர்ஸ் மாதிரி நிறைய டிசைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அடுத்த வரப்போகிற காலகட்டங்களில் மலைகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு 2-3 செயல் கொண்டு வரணுங்கிற கார்பரேஷனில் பேசுகிறதுக்காக ப்ரொபோசல் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் அல்ல அடுத்த மாதம் வந்து கார்பரேஷன் மூலிமா பேசிட்டு இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு ப்ராப்பர் வேக்சினேஷன்களை வந்து ஆன்டி ராபிஸ், மற்ற டிசீஸ் எதுவும் பரவாமல் இருக்கிறதுக்கான வேக்சினேஷனும் அது கூட இந்த ஷெல்டர் கேம்ப் பிளானில் இருக்கும். என் பேர் அகிலா, நான் கோயம்புத்தூர் தான். நாங்கள் டாக் ஷோஸ் வந்து நான் 2 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இவங்க 10 இயர்ஸ் பக்கம் இவங்க ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. காக்கர் ஸ்பானியல் அண்ட் சிட்ஸு, பூடல், யார்க்ஷயர் டெரியர் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சிட்ஸு வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. இந்த ஷோவில் வந்து பப்பி கேட்டகரி அண்ட் அடல்ட் அண்ட் சாம்பியன் கிளாஸ் இந்த 3 வைப்பாங்க. இப்போ சாம்பியன் ஆகணுன்னா சிசி வந்து 4 சிசிஸ் எடுத்துருக்கணும். பப்பியோட குவாலிட்டி வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஷோ டாக் எப்படி இருக்கணுமோ ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் இங்கே ஷோக்கு வந்து கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் இங்கே வந்து சாம்பியனும் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த ஒரு சிட்ஸு இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா அதோட அனாட்டமியே அவங்க ஃபஸ்ட்டு வந்து வாங்க போக முன்னாடியே வந்து அவங்க வந்து அதை பார்க்கணும். சர்டிஃபைடாக இருக்கிற டாக்ஸ் வந்து வாங்கணும். எந்த மாதிரியான ஸ்பாவெல்லாம் இருக்குது? நான் வந்து பெட் ஸ்பா வச்சுருக்கேன் கோயம்புத்தூரில். பெட்ஸ்க்காக வச்சுருக்கேன். கிரேஸ்பி பெட் க்ரூமிங் பார்லர் அண்ட் சிட்ஸு ப்ரீடும் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க காக்கர் ஸ்பானியல் ப்ரீட் பண்ணுறாங்க.